இளமையில் காதல் வருவது இயல்பான நிகழ்வுதான். அதே காதல் திருமணமாக கனிவதென்பது பலருக்கு அமையலாம். அதிலும் இரு வீட்டார் சம்மதத்துடன் நடந்ததென்றால் அதை போன்ற வசந்த வாழ்க்கை வேறு எதுவும் இருக்க போவதில்லை. ஆனால் இந்த மகிழ்ச்சி எல்லோருக்கும் வாய்க்கிறதா என்றால் இல்லை என்றே சொல்ல வேண்டும். குறிப்பாக சாதி மறுப்பு திருமணங்களை செய்வோர் சந்திக்கும் இன்னல்கள் ஏராளம். அந்த வகையில் சமீப கால சம்பவமாக வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது சுமதி என்ற பெண்ணின் கொலை. வேலூரைச் சேர்ந்த 32 வயதான சுமதி 2008ஆம் ஆண்டு நாமக்கல்லைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவரை சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டார். ஆரம்பத்தில் இரு வீட்டாரும் இவர்களது திருமணத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் சுமதியின் வீட்டார் 2012ஆம் ஆண்டு இருவரையும் ஏற்றுக்கொண்டனர். 7 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது சந்தோஷின் வீட்டார் இருவரையும் ஏற்றுக்கொண்டு திருமண வரவேற்பு நடத்த ஏற்பாடு செய்திருந்தனர். இன்று திருமண வரவேற்பு நடைபெறுவதாக இருந்த நிலையில் கடந்த 20ஆம் தேதி சுமதி அவரது வீட்டில் வைத்துக் கொல்லப்பட்டார். மாமனார் மாமியார் வீட்டுக்கு வராங்க. அதுவும் நம்ம வருஷ கணக்கில் பேசாதவங்க. இப்போ ஒரு 10 நாளாக தான் பேசுகிறாங்க. வீட்டுக்கு வராங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக ஒரு மருமகள் இருப்பாளோ அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. அக்கா வந்தவங்களுக்கு டீ போட்டு கொடுக்கலாம், டீலாம் போட்டு கொடுத்துருக்கா. வாமா வந்து பக்கத்தில் உட்காருமா அப்படின்னு சொல்லி மாமியார் கூப்பிட்டு மாமனார் பின்னாடியிலேருந்து குண்டுல வாயை குத்தி கழுத்து அறுத்து கொள்றதெல்லாம் வந்து படத்தில் கூட பார்த்ததில்லை. வேறு சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை மருமகளாக ஏற்க முடியாததால் சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்து சுமதியிடம் திருமண வரவேற்பு என ஆசை வார்த்தை கூறி திட்டமிட்டு கொலை செய்ததாக சந்தோஷின் பெற்றோர் வாக்குமூலம் அளித்துள்ளனர். இதனையடுத்து சுமதியின் மாமனார் பழனிவேல், மாமியார் மாதேஸ்வரி ஆகியோர் கைது செய்யப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் கல்யாணத்துக்கு கழிச்சு வந்து இந்த கொலை நடந்திருக்கு. காரணம் என்னன்னு நாங்கள் விசாரிக்கும் போது எங்களுக்கு தெரிய வந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகி முதல் 7 வருஷத்துல தான் வந்து இந்த டவுரி கேஸ் அதெல்லாம் போட முடியும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். ஆஃப்டர் 8 வந்து ஆஃப்டர் 7 இயர்ஸ் 7 வருஷம் கழிச்சு இந்த டவுரி கேஸ்லாம் போட முடியாது. இட்ஸ் ஓப்பன், யார் வேணா கொலை செஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை வந்துருக்கு. ஸோ அதுக்காக இந்த 8 வருஷம் வெயிட் பண்ணியிருந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறோம். சுமதி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அவரது கணவர் சந்தோஷிற்கும் தொடர்பு இருப்பதாக சந்தேக குரல்கள் எழுந்துள்ளன. அந்த பெண்ணுடைய கணவர் கொலையுண்ட சமயத்தில், கொலையுண்பதற்கு முதல் நாள், அதற்கு முன்பு நாள் எல்லாம் விடுமுறையில் இருந்திருக்கிறார் என்று பல்வேறு செய்திகள் தெரிவிக்கின்றன. அந்த விடுமுறை காலத்தில் அவர் தன்னுடைய பெற்றோர்களுடன் கழித்திருக்கிறார். அதற்கான காரணங்கள் என்ன? ஏனென்றால் அவர்கள் இன்றைக்கு ஒரு ரிசப்ஷனை நடத்த வேண்டிய நாளிலே வந்து இன்றைக்கு கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது ஒரு திட்டமிட்ட சதியாக தெரிகிறது. கல்யாணம் ஆன உடனே தான் பண்ணுவாங்க. பொதுவா இப்போ சமீபத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் ஜாதி ஆணவ கொலை. இந்த இது வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பு வாய்ந்தது. கல்யாணம் ஆகி 8 வருஷம் கழிச்சு கொலை பண்ணி இருக்கிறாங்க. ஏற்கனவே நடந்த ஜாதி ஆணவ கொலையெல்லாம் எதிர்த்து சமூக நல அமைப்புகள், சோசியல் மீடியா, அரசு எல்லாமே வந்து கண்டிச்சு போராட்டம் நடத்துறாங்க, தீர்மானம் போடுறாங்க, எல்லாம் நடத்துறாங்க. ஆனாலும் அதனுடைய வீரியம் வந்து குறைஞ்சிருக்கான்னு பார்த்தா கண்டிப்பா இல்ல. சாதி ஆணவ கொலைகள் அவ்வப்போது நடந்து வரும் நிலையில் அவற்றை தடுக்க தனிச்சட்டம் கொண்டுவர வேண்டும் என்ற கோரிக்கை சுமதி கொலையின் மூலம் வலுப்பெற்றுள்ளது. சாதி மறுப்பு திருமணம் செய்பவர்கள் சமீப காலமாக சாதி ஆவண கொலை செய்யப்படும் நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வருகிறது. இதனை தடுக்க தனி சட்டம் கொண்டு வருவது மட்டுமே இது தீர்வாகாது என்றும், சமுதாயத்தில் மாற்றம் ஏற்பட்டால் மட்டுமே இந்த சாதி ஆவண கொலைகளை தடுக்க முடியும் என்பது சமூக ஆர்வலர் உள்ளிட்ட பலரின் கருத்தாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவு ராஜ்குமாருடன் நாமக்கலிலிருந்து துரைசாமி.